அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் இறுதி வகுப்பில் சமன்பாடுகள் என்ற தலைப்பில் எளிய சமன்பாடுகளை எவ்வாறு, அதுவும் பின்ன வடிவத்தில் வரக்கூடிய எளிய சமன்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றி தான் படித்திருந்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு அலகுடா ஒருங்கமை சமன்பாடு. இந்த ஒருங்கமை சமன்பாடுகள் பற்றி நீங்கள் கிரேட் 9ல் ஆரம்ப விடயத்தை பற்றி படித்திருப்பீர்கள். இரண்டு விடயம், மிக முக்கியமான 2 பாயிண்ட் இருக்கு. அதை நான் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நேரடியாக எழுதப்பட்ட இந்த முதலாவது கேள்விக்கான விளக்கத்தை பற்றி பார்ப்போம். முதலாவது பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், பருமன் சமனாகவும் குறியீடு அடையாளம் சமனாகவும் இருந்தால் இவ்விரு சமன்பாடுகளையும் கழிக்க வேண்டும். முதலாவது பாயிண்ட், பருமன் சமனாகவும் குறியீடு வித்தியாசமாகவும் இருந்தால், பிளஸ் மைனஸ் மறை பிளஸ் இப்படி குறியீடு வித்தியாசமாக இருந்தால் இவ்விரு சமன்பாடுகளையும் கூட்ட வேண்டும் என்று படித்திருக்கின்றோம். அதே விடயம்தான் இங்கேயும் காணப்படும். இப்படியான இந்த தரம் 10 இருக்கக்கூடிய ஒருங்கமை சமன்பாடுகளை பற்றி முதலாவது கேள்வியினூடாக பார்ப்போம். ஒரு சமன்பாடு தந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய வேண்டும்? இலக்கத்தினூடாக பெயர் வைத்துக் கொள்வோம். முதலாம் சமன்பாடு, இரண்டாம் சமன்பாடு என்று பெயர் வைத்து தெரியாக்கணியம் எக்ஸும் வையும் இருக்கு. ஒன்று எக்ஸை இல்லாமல் செய்து வையை கண்டுபிடிக்கணும், அல்லது வையை இல்லாமல் செய்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு மாணவன் எக்ஸை இல்லாமல் செய்ய ஆசைப்பட்டால், விரும்பினால், எக்ஸினுடைய பருமன் சமனாக இருக்கணும். அப்போ இந்த பருமன் ஒன்று, அப்போ ஒன்றும் ரெண்டும் சமன் இல்லை. அப்போ எக்ஸை வைத்துக் கொள்வோம், பருமன் சமனாக இருக்கணும். அடுத்த வையை இல்லாமல் செய்ய விரும்பினால் அங்கேயும் பருமன் சமனாக இருக்க வேண்டும், பருமன் சமன் இல்லை. இப்போ பருமன் சமன் இல்லாத சந்தர்ப்பத்தில் யாதாயினும் ஒரு பருமனை சமப்படுத்தணும், யாதாயினும் ஒரு குணகத்தை சமப்படுத்தணும். இப்போ எக்ஸை இல்லாமல் செய்ய ஆசைப்பட்டா ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் போமாசி 2. அப்போ எக்ஸை இல்லாமல் செய்யணும் என்றால் அதில் பருமன் 2 வரணும். அல்லது வையை இல்லாமல் செய்யணும் என்றால் 2க்கும் 5க்கும் போமாசி 10. இந்த ரெண்டுலையும் எது மிகச்சிறிய பெருமானம்? 2 10 2. அப்போ நான் மிகச்சிறிய பெருமானத்தை தான் நான் இல்லாமல் செய்ய போகிறேன். நீங்கள் எதையும் இல்லாமல் செய்யலாம். எந்த மெதட் போமாசியில் எது மிகச்சிறிய போமாசியோ அதை இல்லாமல் செய்ய போகிறேன். ஸோ எக்ஸை இல்லாமல் செய்ய போகிறேன். அப்போ ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. அப்போ இவரை மட்டும் 2ஆக மாற்றணும்னா இவரை மட்டும் 2ஆல் பெருக்கிறல, இவர் முதலாம் சமன்பாட்டில் இருக்கிறதால நீங்கள் இவ்வாறு கட்டாயம் போட வேண்டும். முதலாம் சமன்பாட்டை இது 2 வரணுமெண்டா 2ஆல் பெருக்கப்படுறேன், 3 வரணுமெண்டா 3ஆல் பெருக்கணும். அப்போ நமக்கு போமாசி 2 என்பதனால இங்கு 2 இருக்கு. அப்போ இவரை 2ஆக மாற்றணுமெண்டா 2ஆல் பெருக்கணும். பெருக்கக்கோல பாருங்கடா, 2x ஆக இவரையும் 2ஆல் பெருக்கின 4y சமன், இவரையும் 2ஆல் பெருக்கின 20. இது மூன்றாம் சமன்பாடு முதலாம் சமன்பாட்டுக்கு பதிலாக வரும். இப்போ 2ஐயும் 3ஐயும் பாருங்க, இரண்டாம் சமன்பாட்டையும் மூணாம் சமன்பாட்டையும் பார்த்தா எக்ஸினுடைய பருமன் சமன் முன்னுக்கு வார அடையாளத்தை பாருங்க, எந்த அடையாளமும் இல்லாடி பிளஸ் அடையாளம் இருக்கும். அப்ப பருமன் சமனாகவும் குறியீடு சமனாகவும் பிளஸ் பிளஸ் மறை மறை இப்படி குறியீடு சமனாகவும் இருந்தால் இவ்விரு சமன்பாடுகளையும் கழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். ஆனால் கழிக்கும் போது விசேடமாக சமன்பாட்டில் இரண்டாம் சமன்பாட்டை மூணாம் சமன்பாட்டை தான் பார்த்து கொள்கிறோம். காரணம், முதலாம் சமன்பாட்டுக்கு பதிலாகத்தான் மூன்றாம் சமன்பாடு உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சமன்பாட்டில் எது பெரிய பெருமானம்? 2 10 20. 2 20. அப்போ 20ங்கிறது எத்தனையாம் சமன்பாடு? மூன்றாம் சமன்பாடு. ஸோ மூன்றாம் சமன்பாட்டில் இருந்து இரண்டாம் சமன்பாட்டை கழிக்க வேண்டும். சும்மா நீங்கள் 2லேருந்து 3 கழிக்கலாம், ஆனால் சுருக்கரை தெளிவாக செய்யணும். ஸோ நான் இலகுவாக செய்கிறதுக்காகத்தான் கழித்தல் செய்யும் போது மட்டும், கழிக்கப்படும் போது மட்டும் பெரிய பெருமானம் உள்ள சமன்பாட்டில் இருந்து சிறிய பெருமானம் உள்ள சமன்பாட்டை கழிக்கணும். சரிதானே? கழிச்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு 3. அப்போ மூணாம் சமன்பாடை பார்த்தல் வரும். 2x ஆக 4y கழிக்கணும் 2x ஆய 5y சமன் 20 2.
இப்படி போடக்குள்ள சில தவறு, ஒரு சிறு தவறு காணப்படும். கழித்தல் வரக்கோல மட்டும் சரிதானே, பக்கத்தில் கோவை வந்தால் கட்டாயம் பிரக்கெட் பண்ணணும். நீங்கள் பிரக்கெட் பண்ணலைன்னு சொன்னால் இந்த போட்ட கழித்தல் மறை 2x மட்டும்தான் சொந்தமாக இருக்கும். அதனால் அது பிழை. ஸோ கழித்தல் செய்யக்குள்ள மட்டும் இரண்டாவது கோவைக்கு பிரக்கெட் பண்ண வேண்டும். அப்போ 2x ஆக 4y மறையால் அடைப்பை நீக்கினா மறை 2x மறை இன்டு மறை நேர் 5y சமன் 20லேருந்து 2 போனால் 18. நம்ம யாரை இல்லாமல் செய்கிறதுக்கு பிளான் போட்டு எக்ஸ், அப்போ எக்ஸ் மறுபடியும் வராது, 2 சகங்கிறதால கூட்டினீங்கன்னா 9y சமன் 18. அப்போ y சமன் 2. அப்போ y-ன் பெருமானம் 2 என்று வரும். இப்போ y-ஐ கண்டுபிடித்தா யாரை கண்டுபிடிக்கணும்? x-ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இவரத்தை நோட் பண்ணுறேன். இந்த வசனத்தை எழுதி கொள்ளணும் எல்லாரும். y சமன் 2 மொத்தம் 3 சமன்பாடு இருக்கு. உங்களுக்கு எதில் பிரதியிட விருப்பமோ அதில் நீங்கள் பிரதிட்டு கொள்ள முடியும். ஸோ நான் 1ல் பிரதிடப்பேன். ஸோ அதை பார்த்து எழுதி கொள்கிறேன். 1ல் பிரதியிடல் போட்டு அந்த சமன்பாட்டை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? எழுதி கொள்ள வேண்டும். அப்போ எக்ஸ் ஆக 2க்கும் வைக்கும் முறையில் தர அடையாளம் இருக்கும். வைக்கு 2 சமன் 10. அப்போ எக்ஸ் ஆக 2 4 சமன் 10 கூட்டுப்படுது. அங்கே போனால் கழிப்படும். அப்போ எக்ஸின் பெருமானம் 6 என்று வரும். அப்போ இறுதியாக நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு இரட்டை அடைப்பை போட்டு எக்ஸின் பெருமானம் 6 y-ன் பெருமானம் 2 என்று எழுதி கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எழுதப்பட்ட ஆன்சர் சரியா பிழையாங்கிறத செக் பண்ணணுமெண்டா கண்ட விடைய உங்களுக்கு விருப்பமான சமன்பாட்டில் பிரதியிடும் போது அங்கே வரக்கூடிய பெருமானம் வர வேண்டும். ஸோ நான் 1ல் பிரதிட்டு பார்ப்போம். எக்ஸுக்கு 6, அப்போ எக்ஸுக்கு எத்தனை? 6. வைக்கு 2y, ஸோ 4. அப்போ 6 4 எத்தனை? 10. அப்போ கண்ட விட சரி. இவ்வாறு சரியா பிழையாங்கிறத இந்த கண்ட விடைய விரும்பின ஒரு சமன்பாட்டில் பிரதிடும் போது அந்த பெருமானம் வர வேண்டும். மேலும் சில உதாரணங்களை பற்றி பார்ப்போம். ரைட். இப்போ இரண்டாவது உதாரணத்தை பாருங்க. இப்படி ஒரு சமன்பாடு தந்திருக்கு. ஆனால் உண்மைக்கு பிள்ளைகள் உங்களை செகண்ட் டைம் பேப்பரில் ஒருங்காமை சமன்பாடு ஒரு ஃபுல் கேள்வி ஒன்று வரும். அது இவ்வாறு சமன்பாடை தரமாட்டான். நீங்கள் சமன்பாட்டை உருவாக்கணும். சரியா? ஒரு வசன கேள்வி தரப்படும். அந்த வசனத்தை விளங்கி வாசித்து இதே போன்ற ஒரு சமன்பாடுகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படியான கேள்விகள் தான் வரும். அது சார்ந்த ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு அனுப்பப்படும். இப்போ நேரடியாக சமன்பாடை தந்துபடி எப்படி செய்கிற அந்த விளக்கத்தை உங்களுக்கு தாரேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பேர் வைக்கணும். முதலாம் சமன்பாடு, இரண்டாம் சமன்பாடு பேர் வைத்து நான் ஏற்கனவே சொன்னது போன்று எம்மை இல்லாமல் செய்யணும் என்று விரும்பினா இதில் பருமன் சமனாக இருக்கணும். ஸோ பருமன் சமன் இல்லை. அப்போ அதை வைத்துக் கொள்வோமா? அங்கே எண் சமனாக இருக்கான்னு பார்ப்போம். எண்ணினுடைய பருமனும் சமன் இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யணும்? எம்மை இல்லாமல் செய்ய விரும்பினா போமாசி பார்க்கணும். 4க்கு மேலுக்கும் போமாசி 28. என்ன இல்லாமல் செய்ய விரும்பினா போமாசி பார்க்கணும். 3க்கும் 2க்கும் போமாசி 6. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போமாசியில் எது மிகச்சிறிய போமாசியோ அதை எடுத்து செய்வது நல்ல. ஸோ எண்ணினுடைய போமாசி தான் சிறுசி 6. ஸோ 6 வரணும். இங்கே 6 இல்லை, 2லையும் 6 உருவாக்கணும். அப்போ முதலாம் சமன்பாட்டில் பாருங்க, இது 6ஆக மாற்றணும் என்று சொன்னார். 3 6ஆக மாற்றணும் என்று சொன்னால் எதால பெருக்கணும்? 2ஆல். அப்போ அவ்வாறு தான் தீர்மானிக்கணும் எதால பெருக்கணுங்கிறத. அந்த போமாசி அந்த குணகத்தை வைத்து தான் பார்க்க வேண்டும். அப்போ 2ஆல் பெருக்கினா ஒவ்வொன்றையும் 2ஆல் பெருக்கும் போது 8 6 எண் சமன் 14. இது மூன்றாம் சமன்பாடு முதலாம் சமன்பாட்டுக்கு பதிலாக உருவாக்கப்படுகின்றது. அப்போ இவரையும் 6ஆக மாற்றணும் என்று சொன்னால் இரண்டாம் சமன்பாட்டை 3ஆல் பெருக்கணும். 21 எம் 6 எண் சமன் 66. இது நான்காம் சமன்பாடு என்று வரும். இப்போ தெளிவாக பாருங்க, இதில் பருமன் சமன், அடையாளமும் சமன், குறியீடும் சமன். பருமன் சமனாகவும் குறியீடு சமனாகவும் இருந்தால்
இவ்விரு சமன்பாடையும் கழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். இதில் கூடிய பெருமானம் 66. ஸோ 4ஆம் சமன்பாட்டிலிருந்து 3ஆம் சமன்பாட்டை கழிக்கணும். அப்போ 21m சய 6n கழித்தல் வரக்குள்ள பிரக்கெட் பண்ணி 8m சய 6n சமன் 66 சய 14 என்று வரும். இப்போ 21m சய 6n மறையால் அடைப்பை நீக்கினா மறை 8m மறை இன்று மறை நேர் 6n சமன் 52 என்று வரும். சரிதானே? ஓகே. இப்போ யாரை இல்லாமல் செய்கிறதுக்கு பிளான் போட்ட எண் அந்த எண் மறுபடியும் வராது பாருங்க. இது மறை 6n இது நேர் 6n 0 21mலிருந்து 8m போனால் 13m என்று வரும் 52. அப்போ 1mஇன் பெருமானம் 4 என்று கிடைக்கும். அப்போ எம்ம கண்டா இப்போ m சமன் 4 மொத்தம் 4 சமன்பாடு இருக்கு. உங்களுக்கு விருப்பமான எந்த சமன்பாட்டிலே நீங்கள் போடலாம். ஸோ நான் ஒன்றிலேயே போட்டுக்கொள்கிறேன். ஒன்றில் பிரதி இடல் என்று போட்டு அதை பார்த்து எழுத வேண்டும். 4m சய 3n சமன் 7. அப்போ 4 தர எம்மின் பெருமானம் 4 சய 3n சமன் 7. அப்போ 4 தர 4 16 சய 3n சமன் 7. 16க்கு முன்னுக்கு தான் பாருங்க கூட்டுப்படுது, கூட்டல் அடையாளம் இருக்கும். அங்கால போனால் கழிப்படும். அப்போ 7லிருந்து 16 போனால் மறை 3n சமன் மறை 9. அப்போ காண வேண்டிய எண் எப்போது நேராக இருக்க வேண்டும். ஸோ மறை 3 பெருக்கப்படுது. அங்கால போனால் பிரிப்படும். மறையால் பிரித்தா நேர் 9ல் 3 முறை. ஸோ எண்ணின் பெருமானம் 3 என்று வரும். அப்போ இறுதியாக நீங்கள் என்ன செய்யணும்? இரட்டை அடைப்பை போட்டும் n சமன் 3 m சமன் 4 என்று அந்த இரட்டை அடைப்பினுள் எழுதி கொள்ள வேண்டும். இதுதான் 4 சமன்பாடு. உங்களுக்கு மேக்சிமம் 4 சமன்பாடு வரக்கூடிய அந்த ஒருங்கமை சமன்பாடுகள் தான் வரும். அப்படி என்றால் அந்த 2 குணகமும் அந்த பருமனும் சமன் இல்லாமல் வரும்போது அதை நீங்கள் போமாசி பார்த்து சமப்படுத்தி கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு உதாரணத்தை பற்றி பார்ப்போம். இப்போ இறுதி உதாரணத்தை பாருங்கடா. இப்படி ஒரு ஒருங்கமை சமன்பாடு தரப்படுகின்றது. ஒருங்கமை சமன்பாடுண்டா தெளிவாக விளங்கணும். சமனுக்கு இடதுபுறமோ அல்லது வலதுபுறமோ தெரியா கணியம் இருக்கணும். அதற்கு மற்றைய பக்கம் பெருமானம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சமன்பாடு. ஸோ அதுக்கு பேர் வைத்து கொள்ளணும். அப்போ ஃபஸ்ட்டு அதே ஃபார்மெட்டில் இருக்கணும். சமனுக்கு இடது பக்கம் தெரியா கணியமும் வலது பக்கம் பெருமானம். அந்த பெருமானம் நேரும் வரலாம் மறையும் வரலாம். ஸோ இது அப்படியான வடிவத்தில் இருப்பதனால் முதலாம் சமன்பாடு. இதை பாருங்க, அந்த வடிவத்தில் இல்லை, ஆனால் தெரியா கணியம் இருக்கு. பட் அந்த தெரியா கணியத்தோட பெருமானம் தனிப்பெருமானம் ஒன்றும் சேருது. அப்போ அவரை சமனுக்கு மறுபுறம் கொண்டு போய் ஒழுங்குபடுத்த வேண்டும். சில கோவைகள் தந்து போட்டு கேட்பான், அது சமன்பாட்டு ஃபார்மேட்டுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் அந்த ஒருங்கமை சமன்பாட்டுக்கு முதல் மாற்றி தான் செய்து கொள்ள வேண்டும். அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் சின்ன மாற்றம் ஒன்று செய்யணும். இந்த 3x ஆக 2y அப்படியே வர 16 கழிப்படுது. சமனுக்கு அங்கால போனால் கூட்டுப்பாடு. ஸோ இது சமன்பாடு வடிவத்தில் இருப்பதனால் இதுதான் இரண்டாம் சமன்பாடு. இவ்வாறு அந்த சிறு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகு எக்ஸினுடைய பருமன் சமன் இல்லை, வையினுடைய பருமனும் சமன் இல்லை. அப்போ எக்ஸை சமப்படுத்தணும் என்றால் 8க்கு 3க்கும் போமாசி 24. வையை சமப்படுத்தணும் என்று சொன்னால் 3க்கும் 2க்கும் போமாசி 6. 24 லேசா 6 லேசா போமாசியில் 6 தான் சிறிய பெருமாள். அப்போ 6 எதனுடைய போமாசி? வை. ஸோ நான் வை இல்லாமல் செய்ய போகிறேன். அப்போ இங்கே 6 இல்லை, வைர குணகத்தை பாருங்க 3 இருக்குது. இது 6ஆக மாற்றணும் என்று சொன்னால் 2ஆல் பெருக்கணும். ஸோ இதை மட்டும் 2ஆல் பெருக்கிக் கொள்வதில்லை, அந்த முதலாம் சமன்பாட்டையே 2ஆல் பெருக்க வேண்டும். ஸோ 16x ஆய 6y சமன் 2. அப்போ அந்த 1க்கு பதிலாக வருதுங்கிறத அதை மார்க் பண்ணுறேன். அது 3ஆம் சமன்பாடாக இருக்கும். 2ஆம் சமன்பாட்டில் வைர பருமனை பாருங்க 2 இருக்கு, போமாசி 6. அப்போ 2 6ஆக மாற்றணும் என்று சொன்னால் 3ஆல் பெருக்கணும். அப்போ 3ஆல் பெருக்கின 9x ஆக 6y சமன் இவரை 3ஆல் பெருக்கினா 48 4ஆம் சமன்பாடு என்று வரும். இப்போ பார்த்தீங்க என்று சொன்னால் வையினுடைய பருமனும் சமன், குறியீடு வித்தியாசம். வித்தியாசம் என்ன செய்ய வேண்டும்? கூட்டணும் என்று சொல்லியிருக்கேன்.
அப்போ மூன்றாம் சமன்பாட்டையும் நான்காம் சமன்பாட்டையும் கூட்டும் போது தெளிவாக பார்க்கணும். 16x 6y கூட்டல் வரக்கோல பிரக்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கழித்தல் வரும்போது மாத்திரம்தான் இரண்டாவது கோவைக்கு பிரக்கெட் பண்ணி செய்து கொள்ள வேண்டும். அப்போ யாரை இல்லாமல் செய்கிறதுக்கு பிளான் போட்ட y, அந்த y வெட்டுப்படும். அப்போ 16x 9x 25x சமன் 50. அப்போ ஒரு எக்ஸின் பெருமானம் 2 என்று கிடைக்கும். அப்போ x சமன் 2 மொத்தம் 4 சமன்பாடு இருக்கு. அப்போ மொத்தம் 4 சமன்பாட்டில் உங்களுக்கு விருப்பமான எந்த சமன்பாட்டிலையும் போடலாம். ஸோ நான் 2ல் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எதுலையும் போட்டு செய்யலாம். ஆனால் வரும் விடை எல்லோருக்கும் சமனான விடையாகத்தான் வர வேண்டும். அப்போ 3x 2y சமன் 16. அப்போ ஒரு எக்ஸ் 6 சொன்னால் 3x. அப்போ 3க்கும் எக்ஸுக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். எக்ஸுக்கு 2, 2y சமன் 16. 3 2 6 2y சமன் 16 கூட்டுப்படுது. அங்கால போனால் கழிப்படும். 2y 10 ஒரு yயின் பெருமானம் 5 என்று வரும். அப்போ இறுதியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரட்டை அடைப்பை போட்டு எக்ஸின் பெருமானம் 2 yயின் பெருமானம் 5 என்று எழுதி கொள்ள வேண்டும். இவ்வாறு தான் அந்த வசன கேள்வி உங்களுக்கு வரும். கட்டாயம் 2 சமன்பாடை நீங்கள் கிரியேட் பண்ணி உருவாக்க வேண்டும். அந்த வசனத்தின் தரவுகளை வைத்து உருவாக்கிய பின் இதே மெதட்டூடாகத்தான் ஒவ்வொரு ஒருங்காமை சமன்பாட்டு கேள்வியையும் செய்ய வேண்டும். உங்களுக்கு அந்த வசன கேள்வி ஒன்று வழங்கப்படுத்தப்பட்ட காணொளியும் குழுமத்தினூடாக அனுப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் தெளிவாக விளங்கி உங்களோட பயிற்சி கோப்பியில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக அனுப்பப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வகுப்பில் இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தொடர்ச்சியான விடயம்தான் இருபடி சமன்பாடு. அந்த பாடத்தை படித்தோம் என்று சொன்னால் சமன்பாடு என்ற அழகு முழுமையாக முடிவடையும். அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.